கோலம்லாம் போடுறாங்க. ஒரு பாட்டி ஒரு பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்க கனவுல. அது நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது கனவுல வந்து என்னன்னா தூங்கிடுறேன், பஸ்ஸை விட்டுறேன், சைக்கிளில் லிஃப்ட் கேட்டு போகிறேன், சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது, பைக்கில் லிஃப்ட் கேட்டு போகிறேன், பெட்ரோல் தீர்ந்து போகுது, அப்புறமா வேனில் கை போட்டு போகிறேன், அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலைன்ட்டு என்னை இறக்கி விட்டு திருப்பிட்டு போயிடுறேன். இப்படி டைமுக்கு என்னை கம்பெனிக்கு கூப்பிட்டு போகாமல் எங்கெங்கேயோ கழனி உள்ளெல்லாம் இறங்கி ஷார்ட்கட்டில் கம்பெனிக்கு நேரத்தோடு போகணுன்னு சொல்லிட்டு இப்போ ஓடுறேன் நான். அப்படி ஓடும்போது ஒரு மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டியில் ஒரு ஐயா கருப்பாக கிணமாக தொப்பை வச்சுருக்காரு, தலப்பா கட்டியிருக்காரு, லுங்கி கட்டியிருக்காரு. அந்த ஐயா மாட்டு வண்டி ஓட்டுறாரு. மாட்டு வண்டியில் ஒரு வயசு பொண்ணு, ஒரு சின்ன குழந்த, ஒரு 9-7 வயசு பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு, கல்யாணம் ஆனவங்க, பெரிய பேரம்பேத்தி எடுத்தவங்க, மொத்தம் விதமாக 5 பெண்கள். 5 பெண்கள் உட்காந்துங்கிறாங்க, ஒரு ஐயா உட்காந்துங்கிறாரு. என்னையும் ஏற்றிக்கிறாங்க. நான் வந்து அவங்க பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறாங்க. நான் டைம் ஆயிடுச்சு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு பறக்கிறேன். அப்புறமா அந்த ஐயாவை நான் திட்டுறேன், சீக்கிரம் அந்த ஐயாவை நான் கேட்குறேன், என்னங்க ஐயா கம்பெனிக்கு போனோம், வேகமாக மாட்டை அடிச்சு ஓட்டுங்க அப்படின்ட்டு. உன் சௌகரியத்துக்கெலாம் கூப்பிட்டு போக முடியாது, எங்கள் சௌகரியத்துக்கு தான் நாங்கள் கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டு திரும்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. ஒரு புத்து சுத்தீரம், ஒரு வழிபாடு இல்லாத ஒரு மரமும் செடியும் கொடியும் சுத்தீரம் அப்படியே இந்த மாதிரி மரமும் செடியும் கொடியுமா இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னடா இது இந்த இடத்தாண்ட கூட்டின்னு வந்து நம்மளை இறக்கி விட்டாங்களே, நம்ம கம்பெனியில் வேலைக்கு போயின்னு இருக்கிறோமே, ஆனால் நம்மளை இந்த இடத்தாண்ட இறக்கி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி என்ன சொல்கிறாங்க, இந்தமாரி மரத்தில் இருக்கிற வேப்பிலையை உடச்சி அதை தொடப்பம் போல் பெருசாக எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க. நீ வந்து பெருக்கு, கோலம் போடு, தண்ணி தெளி அப்படின்ட்டு.